நான் பிகினிங்கில் நான் நினச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன், விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் தமிழும் எனக்கு நான் ஐ ஆம் ஆல்சோ தமிழியன். அதான் நான் இங்கே இருந்ததில்லை, நான் பாம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு டிசைர், ஒரு விஷ் இருந்தது எனக்கு உள்ளாக்கி ஒரு தமிழ் ஃபிலிம் எப்போவாவது பண்ணணுண்டு. ஸோ என்னோட ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரீம் இருந்தது, தமிழ்லேயே ஒரு ஃபிலிம் பண்ணணுண்டு எப்போவாது. ஸோ இந்த பிக்சர் நாங்கள் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் தான் பண்ணிருச்சு. அப்போது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜா குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தார், அது வேலைக்கு வச்சுருவோம். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஏன் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் அதில் அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறையா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு வக்கமாக என்னது தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எனிவே நாங்கள் தமிழ் ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்ரினா கொஞ்சம் டிஃபிகல்ட், பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதுதான் அப்படி 2 ஃபிலிம் பண்ணிட்டோம். இப்போ 12ஆம் தேதி வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, இவ்வளோ நேரம் மூச்சு நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டு சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யுவர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமாம், இப்போ ஐ திங்க் மீன்ஸ் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்தையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவருக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பாருங்க, நீங்கள் சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. அண்ட் பண்ணுவேன், அதான் ஒன்று ரெண்டும் பண்ணுவேன் டெஃபினட்டாக. 1-2 தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன், எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்கு. அதுதான் இப்போ எத்தனை பண்ணபடியும் பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி எனக்கா? ஓ, அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவருக்கு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவார்டு கிடச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்டு கிடச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போ தான் ஐ மெட் ஹிம். அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி 5 மினிட்ஸ் பேசினா யூல் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன். அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அந்த டைமில் என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆகலை. Only Katrina I had chosen. I had not yet decided who is the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's and the kanle or eyes lit up அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி everybody felt, oh, this is very exciting அந்த மாதிரி. So that gave me that initial push ki பண்ணலாண்டு. என்ன அது பார்க்கலாம் பண்ணலாண்டு. சூப்பர். அதான் கலக்கிட்டார்ல எங்கால. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். தேங்க்யூ. அண்ட் நவ் கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கிலிருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்கள் வேர்ல்டு எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க சார். உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். அங்கேருந்து உட்காந்து சொல்லுவா, அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே தான். ஓகே, எனக்குமே இது ஒரு எப்போதும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்பர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏக் ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 அது 2004 ஜனவரி 16 அவரோட என் பிறந்த அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆகிருக்கு.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோல் வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அதை பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்ததில்ல. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு வேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாராவது பார்த்துட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசர். ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடுறான் தான், என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார், கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது கசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு. நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும், அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும், அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்துலேருந்து இருக்கிறாங்க, கோ ரைட்டரு. ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும், அந்த இண்டஸ்ட்ரி, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் தெரியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க, ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர், ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர்ந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்டினோட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு, கவின் வந்து பாபு வந்து நான் கூத்துப்பட்டுக்கு 2004 வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா, அதுதான் பாபு. அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க. ஒரு உடான்ஸ் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பாபோட ஒர்க் பண்ண ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது, எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட்டு சொன்ன ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சொன்ன நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் இருக்கு. நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம்.
மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு மொழி ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்னால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள். ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீயிங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூவ் கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் காலிவுட். வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you everyone, and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai, for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Sriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch. And what is the biggest learning as an actor under direction of Sriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, super. இப்போ ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது, அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பேசினாங்க.
பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்டறை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோடு போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்கள் அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திரை திருவிழா ஃபோட்டோலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஐய ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, நம்ம ஏரியாவாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதில் எனக்கு ரொம்ப என்னன்னா, இவங்க எல்லாம் கூத்துப்பட்டுற இப்போ சாரு பூஜா மேடத்தோட நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் படித்தப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையாக இருந்தது. சாரோட பதல் போர், அந்தாதுன், இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவார். நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா, அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார். மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு மொமெண்ட்லையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜா மேடத்திட்ட கேட்பாரு, மது சார் கேமராமேன்கிட்ட கேட்பாரு, சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அவரும் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்ப தான் அவர் ஓகே பண்ணுவார். ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதாக இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். அது வந்து எனக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா ஃபோன் வரும், எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒன்று தீபா சப்போர்ட்டு, இன்னொன்று சரண் அங்கே இருக்கார், அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ், அவர் இங்கேருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம். அதனால எனக்கு என்னன்னா, அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலையுமே, செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி, ரொம்ப அருமையான ஒரு இதில் வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக, அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு கருவை எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ளே ஒரு ஏஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சுருக்காரு அவர். அதில் நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ட்ராவல் பண்ணுவார். அதுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இந்த கதைக்கும் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது, அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு படமாக வந்து தமிழுக்கு டைரெக்டாக வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி, ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது, அந்த ஒரு பாணி உருவாயிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் இதை வந்து பார்க்குறேன். ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, அந்த சாரோட அப்ரோச்சு, அந்த டீம் மேடம் பூஜா மேடம், மது சார், இவங்களோட இது எப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து மக்களுக்கு போகிறது எளிமையாக போய் சேரும், ஆனால் பின்புலத்தில் வந்து ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அது இவங்க ரெண்டு பேரும் அழகாக கேரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ வேற ஹீரோயினி பண்ணுறப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை, ஒரு இன்டலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக அருமையாக வந்து அது வந்து போயிருந்துச்சு. ராதிகா மேடத்தை இந்த இடத்துல நினச்சிக்கிறேன், அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சஞ்சய் ராவுத்தர் சார், அவங்க டிப்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மேட்ச் பாக்ஸ், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாகிருக்கு.
எல்லார் சார்பாகவும் நான் வந்து தமிழ் சார் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்குமே கேத்ரினா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்கள எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி, ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தாக வந்து இருக்கும். சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதித்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்தவர் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கவின் பாபு சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் உதறது, எனக்கு கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்ரீராம் சொன்ன மாதிரியும், விஜய் சொன்ன மாதிரியும், அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும், எங்கள் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்லேருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ சான்ஸ் ஆன் மீ. என்னோடய ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காஸ்ட் பண்ணார். எனக்கு இவங்களோட சண்முகராஜாவோடலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜி, அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. அண்ட் I want to say something for Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. Of course, சண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டிலேருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால் எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் இல்லை, இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூரெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டீமில் வந்துட்டு சரண், டானி, ஷில் இவங்களுக்கெல்லாம் கூட தேர் ஆல் ஏடிஸ் ஹூ ஒர்க் ஆன் த தமிழ். ஸோ தேங்க்யூ. நான் மென்ஷன் பண்ணதுக்கு மறந்துட்டேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த அதர் ஏடிஸ் ஆல்சோ. அண்ட் காஸ்டியூம் தாதா, சௌரப், மேக்கப் எல்லாமே வந்து வெரி வெரி கைண்ட் த ஹோல் திங். ஜஸ்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு. சென்னை மாடல் லவ் பாடல்கள் வந்து ஒரு 12 பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனார். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு 12 பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு வாரம் சந்தித்து பேசிகிட்டே இருந்தோம். நானும் ஒரு 2000 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற பொழுது வேறு ஒரு அனுபவமாக அது இருந்தது. அது என்ன அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஹிந்தி படம் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன். இல்லை, தமிழ் படம் தான், தமிழ்லேயும் வருது, மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் வந்து பத்லப்பூருக்கும் அந்தாதவனுக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன். அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது, அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா, அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கல. அது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சண்முகராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு 3 நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பாடல் எழுதணும். இது மொத்தமும் காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சொல்லலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார். அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு. அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டோடைய மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம், இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம், நீங்கள் யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டார். எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார்.
அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி எழுதி அனுப்பும்போது சொல்கிற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார். ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன். அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவார். அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சந்தேகம் கேட்கும்போது தான் தெரியும், ஓ இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும். அந்த மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில் தான் இருந்தது. ஆனால் எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கு ஏற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெலாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி 4 பாட்டு எழுதி முடிச்சுட்டே இருந்தேன். இல்லை இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுகிற பொழுது ஹிந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கற்று ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்ல, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அதை பாட வருகிற எல்லாருமே வந்து வேறு மொழிக்காரர்களாக இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும்னு ரொம்ப விரும்பினார். அதில் ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இசையமைப்பாளர் பிரீத்தமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அங்கே பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதில் வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தகமாக சிலது இருந்தது. அப்போ உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமாரராஜாவுக்கு தான் சொல்லணும். அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான். உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலிருந்து ஒளிப்பதிவு கூடத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் வருவாங்க. இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா, சார் மெட்ராஸ் சார், விஜய் சேதுபதி சார், ஹவுஸ் சார், நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது புரியவே இல்லை. நான் அப்புறம் சரண் கேட்டேன், என்ன சரண் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதி பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் எங்கே இருக்காருந்தார், இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வனாக தான் இருந்தார். போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பற்றி கேட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்பொழுதும் காலையிலையும் சாயங்காலமும் அவங்களுக்கு 500 கொடுத்துருவாரு. அதனால் உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் திலகம் மாதிரி அங்கே இந்தியில் போய் வாழ்ந்து வந்தாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட கார்டில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்மில் எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு 500 கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வோம். போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பித்து ஸ்டுடியோலேயே யூஸ்வலாக முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல். இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர் இங்கே இல்லை. குமாரராஜா சார். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான். அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து கட்ரினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்ரீராம் சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது. பட் லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு வேறு மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம். பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னார். அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னார், இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை, ப்ராப்பர் தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழில் நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ, சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும், அவங்க நிறுத்தி பேசுவாங்க, இல்லை கோர்வையாக பேசிடுவாங்க. அதில் எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது, சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே, இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க கட்ரினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு 1 or 2 days வர முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம், இல்லைனா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம், நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேறு ஒரு டைரக்ஷன் டீம் வழியாக போகிறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், இது இவ்வளோ
நிஜமாவே கடினமான ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க. தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ தமிழில் அதுவும் விஜய் சாரோட தான் படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் சச் அ ஹெவி ரோல். அவங்க 2 பேரும் தான் நீங்கள் போஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய டயலாக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்டில் இருந்து ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. I have to say a huge thanks to Sriram Raghavan sir and Pooja ma'am, to Sanjay sir, to Matchbox Films. It was wonderful to work with Vijay Sethupathi sir, and the biggest thank you is for Katrina ma'am, because she's been a very good student அப்படின்னுட்டு நான் வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. இது ஹிந்தியில் இவ்வளோ தானே இருக்குது, நான் ஏன் தமிழில் இவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு மைண்டுக்குள்ளே தோணும், இத்தினுண்ட தான் வந்து தமிழில் நாங்கள் டப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை ஒழுங்காக இவங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இந்த ஷார்ட்டில் பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமாக ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஹோம்ஒர்க். த என்டையர் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பூஜா மேம், ஸ்ரீராம் சார், அவரோட டீமில் இருக்கிற மக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செட்டுக்கு போய் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்யூ சார். தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்கார் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்குன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப் கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். 2 பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு. இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் அது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் 2 பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. 2 பேரையும் வந்து 2 பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல. நிஜமாகவே அதை எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருக்கோம் சார். ஒரு 100-200 பேருக்கு போட்டு காமிச்சிருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம், அப்புறம் நாங்கள் 2 பேர் பேர் இது எப்படிப்பட்ட சேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா என்ன சொல்ல போகிறீங்களா தான் காத்துட்ருக்கேன். வரும் இல்லை. Hi sir, this is Bhuvnesh Chandra from The Hindu. Here sir, towards the left. Here. Hi sir, hi. So this is the first time you're shooting in 2 different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having 2 drastically different cuts for the trailer as well? Because I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dubbed film, because today any film you see, it will be Hindi, Tamil, Telugu, it will be in all languages almost, So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on. So I just decided, okay, the poster will be designed by 2 different people. They will be given the same brief, in the sense I usually show the film to the poster designer, the promo cutter and these people and say, okay, now what is your take on it? How do you sense this film? And it was very interesting because I did not tell them to make 2 different or you do this way or anything like that,
So in Hindi we had a trailer which was done with a very the sensibility for a Hindi audience, almost like that. The pace and all is like there's a little that there's a template in certain trailers in Hindi. So that is one trailer. The Tamil trailer is a very beautiful, very very true to another kind of the soul of the film. So when I saw both these trailers, I felt okay. I don't need a teaser or anything, because anybody who sees the Hindi trailer and is curious will watch the Tamil trailer also, and vice versa. So, and both of them on YouTube are subtitled. Here somehow we didn't get the subtitled Hindi version, but that was the reason for doing this two different things. So it looks like the same film, but two different films, two different approaches. Your other question I forgot. You shot in both languages as well, right? The first time. Yeah, so two different languages was because it's not as easy as it seems. In fact, it's like, I mean, I don't know whether I will do this kind of an experiment again. Next time I'll either make a Tamil film or a Hindi film. It's like, because what happens is, even for me as a filmmaker, once you do a scene, the mise-en-scene of a scene, okay, suppose this is the sequence. Now after 15 days or maybe after 1 month, you're going to do that in Tamil. Now there is a question like, do you repeat the same camera angles and the same lighting pattern and so on, and just sort of replicate the shots, or do you approach it differently? So this becomes a dilemma. Sometimes you feel it's not broke, don't touch it, let it be as it is. Sometimes you feel okay, you can try something here differently and all that. Also, the idiom of two languages is so different, the writers are different, and so it was I mean, it was great fun, I would say, because the adventure is over. Why that was on, it used to be like, because also to enthuse my team. Oh, what are we doing? Oh, that scene. Oh, we have done that. And sometimes we have shot that. No, we shot that in this language. So it's like that, It was fun, but I'll think twice. Sir, here, Jaya from the New Indian Express. My question is for Sriram Raghavan, sir. So I'm asking from an audience perspective. I understand both Hindi as well as Tamil. So which language would you suggest me to watch the film? Because am I going to get two different cinematic experiences, like not with regards to the language alone? I'm asking in terms of the cut and the editing. Like, is it two different cinematic experiences? Well, I actually should keep you curious so that you might go and watch both and help us. So I don't want to, I mean, people ask me this question. I don't want to give you the full truth, but it's the same story. Right. Yes, some people ask us, have we changed the ending? We were tempted to do all these things because my mother used to tell me that Vasanta Maligai, Prem Nagar, was made in Hindi, it was made in Tamil, it was made in different languages. Apparently, in one language, Shivaji Ganeshan dies, in one, Rajesh Khanna lives, and so on. So I didn't do all that because I didn't need, that was not the requirement of my story. Right. But yeah, I think if you watch the Tamil, you will find Vijay talking in the beautiful Tamil. In Hindi, he's talking in sort of his Hindi and all that. And what I liked about it is, see, finally it's about communication. It's not about language or accent or things like that. It's finally how good are we to communicate. If I go to Bengal, they might think the way I speak Hindi will be, they might think it's like very different. Any place you go, there will be the accents are part of our culture, and it's like, as long as we can communicate, that's the main thing. விஜய் சார், ஹலோ விஜய் சார், இங்கே பாருங்க. முன்னாடிலாம் ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள், டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க. இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் பண்ணிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட, நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேறு என்ன கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டி அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ அப்போ ப்ரெஸ்லேருந்து யாரோ ஒருத்தன் கேட்டார், அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு வாலே இல்லை, அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா,
சிறப்பாக இருக்கா, பார்க்குறக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். வெரி குட் டேலண்ட் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஒருத்தர் ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும். ராதிகா வந்து கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். Sir, this is for Director Sriram Raghavan. Sir, I mean, until few years ago, we see directors taking up all responsibilities under one hat. But whoever spoke here and whoever spoke about the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, I mean, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film, you know. And so I don't know, it's like I feel like at least on my, when we are shooting, I mean, the ideas you can get from, forget, I mean, the main technicians and the heads of departments. Even I will also, I mean, find out, you know, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So I think it's a very group sort of process, the whole making of a film. My part may be choosing the story, choosing the cast, and a few such certain things. But otherwise, it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, who Tamil films. I mean, he's not done too many films. I keep telling him to do more films, but and so does he keep telling me. So it's we both work and all. But I think, I mean, I used to ask him what about this, and so there's a lot of give and take that happen. And I don't know whether there are some directors who are like very, no, exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with Vijay and Katrina, I would sort of, we'll go over the scene, then she will have a thought. She will say, okay, why I don't agree with this. I'll say, why don't you agree with this? And she may have sometimes have a beautiful thought which is different. Vijay, of course, he's the kind of actor who, he's like, you want one thing, he'll give you a buffet. And you have to choose from that, you know. So I think this whole process is what makes it fun actually. கத்ரீனா Hi. இல்லை என்னது புரியல, என்னது யாருக்கு விருந்து? ஓகே. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி, அந்த அவங்க ஒருத்தங்க கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க. என்ன முன்னாடி சொல்ல விரும்பலை, நீங்களும் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். கத்ரீனா ப்ளீஸ். I have a question for Katrina. Hi. Here. I have a question. So your Tamil debut you've done with someone who's also making his Tamil debut, and he's already, I mean, so far he's made films in Hindi. So he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't have any preconceived ideas or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. And Sir said he wanted to also make this film in Tamil, and I could see that because I had watched 96 and I had watched quite a few of Vijay Sir's films, and I could see there was a certain milieu in those films which this could also perhaps, you know, appeal to that audience. And I thought it was a very nice idea, but it wasn't like a you know, pre-calculated decision. I think it just came organically to everyone. So definitely anything else further that I do, if I do something in Tamil, it would be the same. It would have to come organically and come, you know, from the right place, and hopefully I would love to at some point in the future. Hi Katrina. Hello. அண்ணா எவ்வளவு பேசுறீங்கண்ணே, நீங்களே ஒரு இங்கிலீஷ்ல கேட்டுருங்களே கேள்விய. Hi Katrina. Hello. Hi Katrina. This side. Here. Anupama from Deccan Chronicle. Hello. Welcome to Tamil cinema. Thank you. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer.
you know, when at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, you know, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, you know, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together. In our rehearsals, he would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு அது அவர்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் இருக்கு சார். எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். அவ்வளோதாங்க. இல்லாட்டி ஆமாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃபில்ம் இருக்கு, பாரதி ராஜாவோட ஃபில்ம், இது சிங்கப்பூர் ரோஜாக்கள். அது ஹிந்திலையும் இது ரெட் ரோஸ்னு பண்ணா. அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார், இந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார். அதில் ஒரு பாட்டு இருந்தது. அது எங்களுக்கு நான் நினச்சோம் அங்கே யூஸ் பண்ணுறோன்னு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறேன். இல்லை விஜய் சேதுபதி சார், விஜய் சேதுபதி சார், ஒரே கேள்வி சார். விஜய் சேதுபதி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார், எதுக்கு இந்த கேள்வி? நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? Okay, Katrina, my last question. இல்லை, எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு? என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன கேள்வியாக இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுதான் ஒரே ஆன்சர். தேங்க்யூ ஆல்சோ.